வந்தேன். என் கழகத்தை அருமையாகவே செம்மையாகவே தோற்று ஏண்டா நீ இன்னும் போகலையா? இல்ல போல. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? போற இடத்தெல்லாம் கலகம் மூட்டணும் வரலாம். ஆமா. எனக்காக எதனா ஒரு கலகம் பண்றியா? என்னடா செய்யணும்? எப்படின்னா போய் அவனுக்கு அந்த சூர பசங்க கரானுங்களே, சூர பசங்க, அந்த கண்டன்காரர் கூட அரக்கர்கள், முடிய தலைவன், அவனுக்கிட்ட எப்படின்னா சொல்லியா எங்க குருநாதர் செவடி அப்ப அடியே வாங்க மாட்டான். எப்படின்னா விநாயகம் சரி, எப்படின்னா அவனை போய் ஒரு 4 அடி அடி சொல்லு. உனக்கு என்ன பண்ணணுமோ உங்க கால விட வீந்து காணான். அவன் வரமாட்டான். என் குருநாதர் உள்ளதாங்கிறான். விடு அவனை விடுறா. எப்படின்னா சூரராசகாட்ட சொல்லி ஒரு 4 அடி அடி சொல்லிட்டுனா போதும். உனக்கு என்ன வேணுமோ மொத்த சகல சம்பத்து நஞ்சு. 4 அடி இல்ல 40 அடி நான் வாங்கி வைப்பேன். உன்னை பத்தி பெருமையா பேசிடும் போது வரலாம். எங்க குருநாதர் யாரு? நான் பொம்பளை ஆடும் போது எனக்கு கத்து கொடுத்து பபுனாஸ் ஆட வச்ச என் குருநாதர் என் தெய்வம் அப்படின்னு நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீ வந்து என் பாடி நான் 32 ஜெயிச்சு 40 2 பேரும் 20 சேர்வ ஜாலியா காவல் இருக்கணும். நல்லவனா இருந்தால் மட்டுமே உள்ள வெளியே அனுப்பணும். ஆனால் ஒருவரையும் யாருங்க பேசும் மேல கை வைக்கிறேன். நான் வைக்கல தெரியல. ஏய் ஒத்த மேல கை வைக்காத தல அச்சுரம் பட்டினே. ஏ பைத்தியாரா, ஒரு கை இங்க இருக்குது இன்னொரு கை இங்க இருக்குது. நான் ஏன்டா வைக்க போறேன்? கை எங்க தாங்குது? அப்ப யாரா? நாராயணம் 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 இல்ல அவங்க அம்மா சீன் போய் நாராயணம் சொல்லுங்க. நாராயணம் சொல்லுங்க. என்ன சொல்றான் பாருங்க. அட யாரா தேதா சீன் போய் வான் போய் இல்ல. நான் தேதா அட படுவ ரொம்ப வேண்டப்பட்டாள்டா. ரொம்ப வேண்டப்பட்டாளே. பார்த்தாயா? கற்றவருக்குத்தான் தெரியும் கல்வி நேர்மை, பெற்றவருக்குத்தான் தெரியும் பிள்ளையின் பெருமை சொல்வார்கள். என்னுடைய பொறுமையும் பொறுமையும் புகழும் கீர்த்தியும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு 2 பேரும் ஒரே தட்டுல ஒண்ணா சாப்பிட்டுக்கறடா. எப்படி சொல்றா? 2 பேரும் அவ்வளவு நெருக்கம் நாங்க. அவ்வளவு நெருக்கம் நாங்க. நம்ம வீட்ல எப்படி நம்ம சம்சாரல சௌரியமா? டேய் நம்ம சம்சாரம்னா என்ன கூட்டி போயிரா வைக்கிறோம்? அப்படி இல்லங்க. வீடு நம்மளுது, வண்டி நம்மளுது. அது போல ஒரு பேச்சுவாக்குல வந்து அனைத்தும் சொல்லலாம், மனை மட்டும் சொல்ல கூடாது. சரி எல்லாம் சௌரியம்தானா? இல்ல நான் வருஷம் பாத்துங்கறேன். சித்திரை வைகாசில தான் நம்ம பக்கம் வருவீங்க. இப்ப நான் ஐபிசி மாசம் வந்துக்கிறீங்க. யாருன்னு நினைக்கிறாய்? சிஷ்யா யார் தெரியல? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் கேட்ல தூர் வர்றோம்டா. பாண்டி விஷயமா டவுட் வச்சறா. அவுட் வச்சறடா. டேய் ஏண்டா கட்டவனே விவசாய கட்டவனே. கேளுடா கட்டவனே. எந்தல தூர் வர்றோம் கட்டவனே. யாரா பூவிக்குறாள்டா ஒரு. டேய் 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 பூதா விக்கிற கைத்துல கையில தூக்கிட்டு தாமாந்தட்ல விக்க கூடாது. பூ விக்கணும். சரி அதெல்லாம் விடு. மார்கன குடிக்கறியா முழங்கன குடிக்கறியா? டேய் முழங்கனக்கு தான்டா. ஏனா அந்த காலத்துல ஒரு மார்கன குடுப்பாங்க. சரி எங்கூட 4 பொம்மையாட்டி வச்சுப்பாங்க. யாரு? யார் தெரியல? என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் வீட்டுக்காரி, என் ஒய்ஃப். உனக்கு யாருக்கு இது கொழுப்பு உனக்கு? நாலுமே ஒண்ணு தான்டா. சைலன்ட். நாலு ஒண்ணு தானா? ஒண்ணு தான்டா. ஏய் அவரு வரான்டா ஊரு. இல்லடா அவரு ஜிலேபி. டேய் போறவடா நானு. யாரா அவன்? நீ குசுமானி. டேய் என்னை பார்த்தா யாருன்னு தெரியவில்லையா? என்ன சொல்றான்? பிரபுடைய சொல்றான் சொல்வார்கள். டேய் 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 இப்பதானே தெரிந்து விளங்குது பாரு. விளங்குது பாருடா. ஏன்னா ஒரு மனுஷன் கூட நெருங்கி பழகினாதான் யாரையோ தெரியும் அவசியம் கிடையாது. மனுஷன் முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கூட தன்மை கடவுள் மனுஷன் மட்டும் உண்டு. யார் தெரியல உனக்கு? நெத்தி நிறைய பட்டை, கழுத்துல ஏராளமான உத்தராட்ச கொட்டை, கையில வச்சுக்கிறார் கட்டை, மொத்தத்து ஒரு பொட்டை. லைன்ல வந்துருச்சு. லைன்ல வந்து டேய் யாரா பொட்டை? நீதான் பொட்டை. டேய் நானடா பொட்டை. ஆமா. டேய் உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? ஆயிச்சு. ஆய் போச்சா? ஆய் போச்சா உச்சா அது யாரா கேட்டேன். ஏண்டா நடந்து போச்சு ஆய் போச்சு.
ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் நாடா ஆயிடுச்சு. தமிழ் இதெல்லாம். டேய் உனக்கு என்னது? திருமணம் இருந்தது. இவனை பார் எவ்வளவு அழகாக சொல்கிறான். உனக்கு ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது? எனக்கு ரெண்டு. ரெண்டா? ரெண்டு. அது எப்படி? எனக்கு பிறந்தது ஒண்ணு, ஊரானுக்கு பிறந்தது ஒண்ணு. வேண்டா சொல்றிய வெக்கமா இல்ல உனக்கு? என்ன? வேண்டா உனக்கு ஒண்ணு ஊரான கொண்டு. அது நீங்க தவறா நினைக்கலாம் சாமி. பையன் பிறந்தாக்கா காலகாலத்துல கடைசி வரை நம்ம வீட்லயே இருப்போம், நம்ம கூடாலே இருப்பான். சரி. அதே நமக்கு பிறந்தது. ஆமா. ஒண்ணு பிறந்தா கட்சி நம்ம கூட வச்சிருக்க முடியுமா? இருக்காது. தக்க பருவம் அடைஞ்ச உடனே வெளியூர்ல சொந்த பார்த்து எங்கேயே பார்த்து மாப்பிள்ளை கொடுத்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்த பிறகு யார் கூட போயிருக்கணும்? ஊரான். அதான் பொண்ணு பிறந்த ஊரானுக்கு, புள்ள பிறந்த நம்மளுக்கு. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சரி, விடு விடு விடு. டேய், உனக்கு ஏதாவது? நெய் போல்ஜி என் நல்நாள் நான் 3 வரங்கள் தருகிறேன் உனக்கு. எனக்கு கொடுக்க தெரியாத நீ கொடுக்குற போல உன்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்கிறேன்டா. நீ கூட நானாச்சுக்கிறா அது கிடையாதுடா. அது கிடையாது. அவசரம் வச்ச பீடிய நல் வாசிடா, நல்ல ஆசி. புத்திர பாக்கியம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லுன்னுவாங்க. அதுக்குதான் பெரியங்களா இருந்தாலும் நல்லதை சொல்லும், நல்லதை நட, நல்லதை 4 பேருக்கு எடுத்துரை, சொன்ன வார்த்தைக்காக நல்ல முறையில் நடன்னு சொல்லுவாங்க. நல்லதே இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றான் பாரு, சொல்றான் பாரு. நான் குடுக்கறேன்னு சொன்ன உடனே சொல்றான் பாரு, நீ போய் குடுக்க போறியா? சரி, சரி. நல்நாள் பாவிக்க போகிறேன். இது கூட தெரியாதா? உங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. 2 பிள்ளைகள், உனக்கு 3. ஆனால் எனக்கு திருமணமே ஆகவில்லை. 60 பிள்ளைகள் பெற்றேன். கல்யாணமே 60 புள்ளியா? 60 பிள்ளைகள் எனக்கு உண்டு. எங்க போய் பத்திக்கணும் நீ 60 புள்ளியா? டேய், இப்ப நீங்க போட்டியா இல்ல நான் போட்டியா? இல்ல இப்ப சொல்லுங்க. கல்யாணம் ஆவாத பெத்த நீ உத்தம ஆம்பளை. ஆமாண்டா. நாங்க ஏதாவது எது எது எப்படி செய்யணும் முறைப்படி அது எது செய்தாதான் அது எதுக்கு அழகு. கல்யாணம் ஆவாதுன்னு சொல்றீங்க, அது எப்படி விளக்கம் சொல்லு. ஏய், ஒரு நேரத்தில் கர்வத்தோடு இருந்தேன் உங்கள் இருவரை மாதிரி. நான் கர்வத்தோட இருந்தேன். ஆனா இப்ப இல்ல, கர்வம் எல்லாம் போச்சு. அந்த நேரத்தில் கர்வத்தோடு இருந்தேன். மகாவிஷ்ணு பார்த்தார், மோகன் அவதாரம் எடுத்தார். அவரோடு நானும் ஒன்று சேர்ந்தேன். என் பிரம்மச்சாரி விரதம் பாழ்பட்டு போச்சு. நானும் அவரும் ஒன்று சேர்ந்தேன். 60 பிள்ளைகள் பிறந்து விட்டோம். மேடையில நான் ஒன்னையும் சொல்றேன், மேடையில உட்கார்ந்தவங்க எல்லாம் முட்டாள் கிடையாது, நம்ம புத்திசாலி நினைக்க கூடாது. கற்ற கலைஞரை விட அமர்ந்து பார்க்கக்கூடிய அறிஞர் தான் உயர்ந்தவர்கள். மகாவிஷ்ணு மோகினி வேஷம் அவரு போட்டாரு. வேஷம் போட்ட கண்ணாட்டி நீ மாத்தி சொல்ற அப்படின்னு. அந்த 60 பிள்ளைகள் 60 பிள்ளைகள் தமிழ் வருட பிறப்படா. 60 வருடங்கள் இருக்கிற அவர்கள் தான் பிள்ளைகள். சரி 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 சரி. ஆமா, அந்த விவரம் நீ யாரு? நீங்க என்னுடைய பேர் தான் நாரத மகமனு சொல்வார்கள். டேய், இவன் தான் நாதியாரு. பரமாத்தி. டேய், யாரா பரம? நானா பரமோக்கு? சரி விடு. டேய், மூவாசையும் விருத்தவன் ஞான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசை மறவே. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆமா, இந்த 3 ஆசை வெத்திய. எந்த ஆசை வெத்திய? ஏன் நீ சாப்பாட்டு ஆசை மட்டும் வெறுக்கவில்லை? நான் சாப்பிடுறது கிடையாது. யார் கோயில்ல உட்கார்ந்து குமுறினிய கார குழம்பில மட கட்டினி பாக்கல? அதனால கிடையாது. சரி சரி விடு. அப்புறம் உன்னுடைய தலைவர் இருக்கிறாரா? நான் வந்திருப்பதாக சொல்லிவிட்டு வரேன். பேர் எனக்கு வாயில வராது. என்ன பேரு? ஏய், நாரத மகமுனிவர். எனக்கு வாயில வராது. சரி, உன் சாமான் தான் கையில விடு. அடையாளம் அடையாளம் அடையாளம். யோகதண்டு. யோகதண்டு. யோகதண்டா இது கிடையாது. இது என்ன தெரியுமா? இது சலூன் கல்ல முடி வெட்டும் போது தலைக்கு முட்டு கொடுக்குது. இந்த ஆள் தூக்கி அனுப்புக்கிறான். இந்த ஆளு இது எனக்கு வேணும். ஏன் உனக்கு? காத்தி மார்கையில் அடா மழை அடிக்கும். என் கூட்டு மாத்தி கொண்டாய் முட்டு கொடுத்து போகணும். பச்சார பீடை தரதம் முடிச்சு உண்டாகு. இந்த சாமான கத்த தெரிஞ்சு வரல. தெரிந்து கொள்வா. அடியாரிடமுடைய போட்டி அடியார் ராணியா. நீ உண்மையிலே சுத்தண்டா? இல்ல, சத்தியமா துத்தனிடா. யாரு கூட செக் பண்ணி போடா. அப்படியே கூதி கூதி எத்தனை கூட்டுவா. அவரு சுத்தடி குடிப்பாரு. எனக்கு தான் தெரியுதா? நீ எவனா கேட்டா உள்ள கேட்டா உள்ள இருக்கிறவங்க போய் வந்தா கூடு மணி அது துத்தனை வாய் விட்டு வெந்து போட்டா எவனா பண்ணி சொல்றா. சரி விட வெந்து போச்சா? சுண்ணாம்பு வச்சு சரியா போட்டு சுண்ணாம்பா சுண்ணாம்பு. ஏமா எவ்வளவு விட்டா? நாக்கு வெந்து ஒண்ணு சுண்ணாம்பு வச்சு ஐயோ பாட்டி எவ்வளவு விட்டா? பாட்டா ஆறுன சோரியா போட்டு யா சூடா சாட மாட்டேன்னா. அச்சி விட்டோட போட்டி போட்டி.
5 கிலோ அரிசி 2 கிலோ ஆப்பிள் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இல்லாத கட்டி முடிச்சடா பாய். ராஜா உனக்கு குத்தாம பாட்டு வராதுங்க. அடி பூரே போட்டி அடி பூரானே எறும்பு கூத்துற மாதிரி பேசி பண்ணி போய் உள்ள போய் தண்ணி தான் விசில் தானே போதியா செத்துட்டு நான் எவனா போய் போடுறீங்க சாவுடா நீ சாவு. தண்ணி கொடுத்தாலும் ஏன் தண்ணி கொடுக்குறேன்ற கொடுக்கறனால ஏன்டா கொடுக்குற நகை நிக்கிறீங்க. நான் செத்துதான் உங்க மேல நீயும் காலி ஆயிடுவேன். ஏய் நீ தாகத்தோட தண்ணிக்கு என் கூட பேசுங்கிற மச்சான் டீயா சாப்பிடுறா டீ சாப்பிடுறியா சரி அதான் விடு எதுல விட்டா காபியா சாப்பிடுற அதுல விட்டா ஐயோ போறாங்க அது கிடையாது பாட்டு எதுல விட்டா பாட்டா பூர்ண போய்கிட்டு இருக்கிற பூர்ண அந்த பூர்ண சொன்ன அடி பூர்ண பரல போச்சு புளி விட்டோட சட்டில ஆள கூடிய வரா நார்த்தர புள்ள பிரமதான் வந்துறார். ஐயா ஐயனே பிரம்மதேவனுடைய கூட நார்ம மகா முனிவர் வந்திருக்கடா. அத வெளிய இருக்குடா. புடி சாப்பிட தள்ளிட்டு போ. ஏய் வெளிபுறத்துல இருக்குடா. அழைப்பா சமைச்சு. ஆமே வாங்க. அருள் விஜய் சாமி வேற உட்கார அன்னைக்கு இசிப்பா. சுத்தம் பண்ணி போலாம்னு பார்த்தா. ஆமா ஏந்திருக்காங்க. ஏய் ஏய் சாமான புடி. சுத்தம் பண்ணி போறதேல. சவுத்து உட்கார அசிபாரா சுத்தம் பண்ணு. வாடி. வா. ஏய் சுவாமிக்கு தேவையான என்னடா சரி இப்போ ஆத்தின தெரியல தெரிஞ்ச சுத்தம் பண்ணி. என்ன வாசனை தெரியுமா? ஆத்தூர் கதிமலகா போன பீ புண்ணாக்கு. ஆமா அங்க பாட்டுல சாமி வா சாமி. 3 உலக சுத்தி வர சாமி. அதனால அவர் குடிப்பதற்கு முக்கன சார். மா பலா வாழை என்ற முக்கன சார். நான் போய் 2 கையால பேய்ஜி கண்ணுகள் இங்கெடுத்த தேவாதி தேவாம் கண்ணுகள் இங்கெடுத்த தேவாதி தேவாம் கண்ணுகள் இங்கெடுத்த தேவாதி தேவா ரசம் போட்டு மாட்டு சொன்ன மூங்கல கும்பலி வரப்பா சாமியா பைசா சாப்பிடுங்க. என்னப்பா கண்ணு முன்ன குசு விடு. டேய் நான் கண்ணு முன்ன குசு விடு. நேரமா டேய் நான். என்னடா இது பழசார் முக்கணி சார். முக்கணி சார் ஆமா. கொண்டு வந்திருக்காயா? ஆமா. கிழவை யா ஏய் ஏண்டா நீ யாரோ எவரோ எந்த ஜாதியோ ஆண் ஜாதி எந்த குலமோ நல்ல தண்ணி குலம். எந்த கோத்திரமோ சிவகோத்திரம். மூத்த யாருக்கு உன்னை பெத்தாரோ எங்க ஆத்தா யாருக்கு போய் பார்த்தாங்கன்னா நான் ஐவயசு புள்ளிய மரமா எங்க அம்மா உன் கிடத்தால் கொடுப்பது பருக்குதா அதுக்கா வைடா கீழே வைடா கீழே அவ்வளவு சுத்தம். டேய் சுத்தத்துல சூளை போடும். தாருளி மகனே ஒரே சீட்டு போட்டு விடுறான் பிடி போட்டுச்சா என்னடா சீட்டு போட்டு விடுறா சூத்ரா மகன் கொண்டு வந்திருக்கான் அவன் சூத்ரா மகன் அவன் சூத்ரா ஆமா நீங்க டேய் பிராமணவா உத்தரம் திறந்தவரடா முட்டு தோடுறா உங்க அம்மால நான் முட்டு போய் போய் தின்னுவோம். அதனால அவன் கைப்பட்ட உடனே இதுல தீட்டு சீட்டு போட்டு விடுறா அந்த தீட்டு பின்னா சரி செய்யணும்னா ஸ்லோகம் ஸ்லோகம்
சுலோகம் சொன்னா சரியா போயிடும். ஸ்லோகம் சொன்னா நீங்க மேடம். ஓம் சுக்லாமிரதம் சசிவர்ணம் சதுர்புஜம். செய்யாரு சசி. சசி வரணும். ஓம் சுக்லாமிரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவஜனம் ஆஹே அர்ப்பணம் அர்ப்பணம் சொர்ப்பணம் பர்ப்பணம். இப்போ நீ சொன்ன சுலோகத்துல தீட்டு போயிடுச்சு. போடுறாம்பி எவ்வளவு அருமையாக இருக்கிறது. தேன் சுவை போல் இருக்கிறது. தேனினு மிஞ்சி அறு சுவை இதுல இருக்குது. சுவையாக இருக்கிறது. ராஜா என் கையால பேஞ்சு என் கைய சத்தியமா என் கையால தான் பேஞ்சு ஸ்வீட் பாதிச்சா தான் என் பேக் பக்கத்துல வச்சுருக்கான் கம்யூனிட்டி. அதான் பாதிச்சா உள்ள எருமை வச்சு எப்படியோ வந்து மீதம் இருக்கிறது. நீ பறிக்க விடு. நான் சாப்பிடணும். நீ பறிக்க கீழே ஏண்டா கீழே கீழேங்க பறிக்கடா. யோ கீழேயா பறிக்கடா. ஏய் மொத்த வேடாதியா வேடாதியா நம்மூட்டு சாரு பத்திரமா எடுத்து நான் கை போட்டு தீட்டு போற மந்திரம் அப்படி பூசிட்டு நீ அங்க விட்டான் குருநாதா என் கை பட்டுச்சுன்னு அந்த சாமி மந்திரம் போடுறாங்க தீட்டு போட்டுக்கிச்சா. இப்ப நான் மந்திரம் போடுறேன். போடுறா தீட்டு நீ போடுறா. சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பர் படார் பட்டு டும்மு பாப்பா கலங்கிட்டாளா? பாப்பா கலிச்சா. கண்ணுல இருக்கிற பாப்பா அது வெப்பன். இது வெப்பன். கீழே போட்டுச்சுரா. கீழே போட்டுச்சுமா. ஐயோ ஏய் என் தெரியுறா கம்முனு. சாரி குருநாதா ஐசோ சாரி. சாமியாரா நான் அந்த முக்கணி சாரி எத்தனை என்ன காட்டா எந்த ஜாதியோ என்ன ஜாதியோன்னு காட்டா. ஆமாண்டா. ஜாதி பத்தி தூங்க மாட்டேன் தொங்குது. இனிமே வெளியே போனா ஜாதி பத்தி பேசுவான். அம்மா சனாரி முடியும் சனாரி பேச மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன். என்ன முக்கியமா ஆள் பேசிட்டு இருக்கா. பேசினே இரு. டீ சூடாரி போச்சுன்னா மீண்டும் சூடாகுமா? அதுக்கு அதனால பறிக்க வேண்டியது அப்பப்ப பறிக்கணும். சிஷ்யா சாமியா ஒரு ஐடியா பண்றேன் நான். எப்படி இதுக்கு என்ன பண்ண போறேன்? ஒரு 4 ஐயர் வர வச்சு புண்ணியாதானம் பண்ணி பைபாஸுக்கு போய் லாரி ஒரு டாடாஸ் லாரி மண் லாரி அது கீழே வச்சு நசிக்கியா எத்தனை வரும். அதுக்கப்புறம் போயிட்டு புடிமாடு கழுதைக்கு பிறந்தவன் அப்படின்னா பொன்னாத்தி மகனவன் ஆட ஏகாலி பையா சும்மா விடலாம கழகக்காரன் நாம் இருவரும் ஒற்றுமை இருப்பதை பிடிக்கவில்லை. அதையால் இருவரையும் கழகமட்டி கழகத்தை பிரித்து வந்திருக்கிறார். யாரு சுவாமியா சட்டப்பர் பேரா யார் யாரிவா யாரிவா உண்ட பாரியா ஒண்ணும் காணையா மேசதாய வச்சுக்கிறான். அது கூட மையால ஏது மையால மேச கூட கிடையாது. கண்டா புதைக்கின்ற மாடு புடிச்சு வைக்குமா நமக்காது இறங்கட்டு பயமறியாது. அதே போல சொல்றான் இவன். ஓ என்னை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு மேச மட்டும் தான் இருக்குது, வேற ஒண்ணும் காண முடியாது. வந்த காரணம் முக்கியமான செய்தி இருக்கிறது. என்ன? ஆனால் இந்த படர்ந்த உலகத்தில் உங்களை வெல்லவோ கொல்லவோ ஒருவருமே இல்லை என்று நன்றாகவே எனக்கு தெரியும். இருந்தாலும் வரங்கள் பெற வேண்டும். வரங்கள் பெற்ற பெறாவிடில் உங்களுடைய தாயாதிகள் போல் நீங்கள் இருவரும் அழிந்து விடுவீர்கள். சுவாமி என் தாயாதிகள் யார் அவர்கள் தெரியுமா? சிங்கபோகன் மானுகோபன் தாரகன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களாம் அடியோடு அழிந்து விட்டார்கள். நீங்கள் அப்படி அழிவே கூடாது. அதற்காக நிற்க வேண்டும் என்றால் பெற வேண்டும். என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? 7 கோடி இந்திர மந்திர ஜாலங்கள் கூடு விட்டு கூடுவாய் சக்தி
இது மட்டும் கிடையாது, மோடி வைக்க தெரியும், இடைக்க தெரிய வேண்டும் என்று வரங்கள் பெற வேண்டும். சுவாமி, இந்த வரத்தை எங்கு சென்று பெற வேண்டும்? இமாச்சலம் சென்று பெற வேண்டும். அவ்வளவுதானே. ஆமா. சந்திக்கிறேன். தம்பி, அண்ணன் தாமரைக்கு தம்பி என்ன செய்ய வேண்டும்? காவலாக இருக்க கூட்டு முன்னீர் அது இருந்தாலும் போதும். நீ கம்மி நீர் அண்ணன் தாமரை இருக்கும்போது நீ கம்மி இருந்தா போதும். நீ வார ஆடக்கூடாது. மற்ற பட்டி நீ சூரு நான் ஏய், அட மாத்தார திரும்ப நம்மள கோபுரம் முட்டா. மச்சான் சொல்லி வைடா அவங்கள்ட்ட. யாரா மச்சான், டேய், யாரா மச்சான்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கால்படுங்க, உன் அண்ணன் தவம் இருக்க வேண்டும். தேவர்கள் யார்? சூழ்ச்சிக்காரர்கள். தவத்தை கெடுப்பார்கள். ஆனால் காவலாக இருக்க வேண்டும். உன்னை என்ன வரம் பெற வேண்டும் தெரியுமா? இந்த பரந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலும் இறப்பு வரக்கூடாது என்ற வரத்தை நீ பெற வேண்டும். அப்படி இமாச்சலம் சென்று ஈஸ்வரை கண்டு பலத்தை விட்டுவிட்டு தங்கள் சந்திக்கிறோம் சுவாமி. வெற்றி உங்களுக்கே செல்வார்கள். ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா இப்பொழுது புறப்பட வேண்டும். நாராயணன் நாராயணன் வந்தேன். என் கழகத்தை அருமையாகவே செம்மையாகவே தோற்றுவிட்டேன். ஏண்டா நீ இன்னும் போகலையா? இல்ல போல, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? போற இடத்தெல்லாம் கலகம் மூட்டணும் வரலாம். ஆமா. எனக்காக எதனா ஒரு கலகம் பண்றியா? என்னடா செய்யணும்? எப்படின்னா போய் அவனுக்கு அந்த சூர பசங்க கரானுங்களே, சூர பசங்க, அந்த கண்டன்காரர் கூட அரக்கர்கள், உடைய தலைவன் அவனுக்கிட்ட எப்படின்னா சொல்லியா, எங்க குருநாதர் தேவடி அப்ப அடியே வாங்க மாட்டான். எப்படின்னா விநாயகம் சரி, எப்படின்னா அவனை போய் ஒரு 4 அடி அடி சொல்லு. உனக்கு என்ன பண்ணணுமோ உன் கால கூட வீந்து காணான். அவன் வரமாட்டான். என் குருநாதர் உள்ளதாங்கிறான். விடு, அவனை விடுறா. எப்படின்னா சூரராசகாட்ட சொல்லி ஒரு 4 அடி அடி சொல்லிட்டுனா போதும். உனக்கு என்ன வேணுமோ மொத்த சகல சம்பத்து நான் செய்யறேன். 4 அடி இல்ல 40 அடி நான் வாங்கி வைப்பேன். உன்னை பத்தி பெருமையா பேசிக்கும் போது வரலாம். எங்க குருநாதர் யாரு? நான் பொம்பளை ஆடும் போது எனக்கு கத்து கொடுத்து பபுனாஸ் ஆட வச்ச என் குருநாதர் என் தெய்வம் அப்படின்னு நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன். நீ வந்து என்ன ராஜா, நீ என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் செய். தாய் தந்தை 2 பேரையும் எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு மறக்காது. அதே போல இந்த உலக நன்னெறியோட இருக்கக்கூடிய கத்து கொடுத்த குரு மகனும் என்னைக்கு மறக்காது. இந்த 3 பேருக்கு துரோகம் செய்துன்னு வைய, பூமியில நீ வாழறத விட நீயா சுடுகாட்டுல போய் பல் நோண்டி நீயே போச்சு அப்படியே செத்து கொள்ளாங்க. குரு துரோகம் பொல்லாத துரோகம் ராஜா. இப்போ அவர் கையில சொல்லி 4 அடி நான் வாங்குவேன். மண்ணில் இருக்கிற வரைதான் மண்ணினுடைய வைரமனுடைய ஒளிபொலிப்பு தெரியாது. மண்ணில் வெளிவந்தா அது போல நீ உன்னுடைய வெம்ப அடி வாங்க 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 தாண்டா உன் பேரு புகழும். கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் போய் சொல்லியா நான் வாங்கி உடஞ்சல நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு கத்து சொல்லி பேச்சு அறுத்துட்டு போயிடலாம். பாய் தை மாசி பங்குடி சித்திரை வைகா ஜானி ஆடி ஆடி பொட்டாச்சு 9 மாசம் உன் தாலி அறக்கணும். உன் தாலி அறக்கணும். நான் பண்ணிட்டு வர ஒரு 4 போட்டோட பரவாயில்ல, புராணமா போகலாம். 2 தேவடா பசங்க வரானு ஊர் பேர் சொல்ல போட்டான் அடிக்கிறான். தேவடா வாங்கி தருதா நீங்க அந்த 9 மாசம் சிக்கிச்சு வேணும் போல இருக்கு. என்ன பண்ண போறணும் பாயோ? அப்ப இந்த 9 மாசம் இருந்தானா? ஆமா. அதுக்கப்புறம் உங்க அம்மால ஒரு தூக்கிடுவான், மத்த காலி பண்ணிடுவான். இல்ல நான் போடுவேன். வணக்கம், நன்றி. இதுக்கு தாண்டா அடி வாங்கறது. இது கூட என்னத்திக்கா காலங்கட்டு சைடு அந்த ஆலியா இருப்பா, அதுதான் 10 ரூபா ஊறலாது. தெரிஞ்சுனா தேவலகம் சென்று தேவேந்திரனை சந்தித்து இந்த விஷயத்தை சொன்னாதான் தலையே எனக்கு தப்பிக்கும். புறப்படுகிறேன்.